ஜனவரி 31 ரொம்ப முக்கியமான நாள். 151 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு முழு சந்திர கிரகணம், ஒரு ப்ளூ மூன், ஒரு சூப்பர் மூன், மூணும் சேர்ந்து ஒரே நேரத்தில் உதிக்க போகுது. வெல்கம் பேக் டு விடிகே ஃபோட்டோகிராஃபி. ஓகேங்களா, ப்ளூ மூன்னா என்ன? ஒரு மாதத்தில் 2 பௌர்ணமி வந்ததுன்னா அந்த 2வது பௌர்ணமி ப்ளூ மூன். சூப்பர் மூன்னா பூமியை சுற்றி நிலா வர்றது ஒரு வட்டப்பாதை கிடையாது, அது ஒரு நீள்வட்டம், எலிப்ஸ். அந்த எலிப்ஸில் சில நேரத்தில் பூமி கிட்ட நிலா இருக்கும், சில நேரத்தில் பூமியை விட்டு தூரமாக நிலா இருக்கும். அந்த பூமிக்கு கிட்ட நிலா இருக்கும்போது பௌர்ணமி வந்ததுன்னா அதுதான் சூப்பர் மூன். லூனார் எக்லிப்ஸ்னா என்ன? லூனார் எக்லிப்ஸ்லேயே நிறைய பேருக்கு குழப்பங்க. லூனார் எக்லிப்ஸுங்கிறது ஒன்றும் கிடையாது, பூமியோட நிழலுக்குள்ள நிலா போயிடுது, அவ்வளவுதான். நிலா பூமியை சுற்றி வந்துட்டு இருக்கும்போது பூமியோட நிழல் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள நிலா அப்படி போயிட்டு அப்படி வெளில வந்துடும். இதுதான் லூனார் எக்லிப்ஸ். எல்லா எக்லிப்ஸும் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதனால இந்த எக்லிப்ஸை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் கண்டிப்பாக யோசிச்சு தான் ஆகணும். நம்ம ஒன்றும் இல்லை, timeanddate.com அப்படின்னு ஒரு சைட் இருக்கும், அந்த சைட்டுக்கு போங்க. அந்த சைட்டுக்கு போய் மேலே பார்த்தீங்கன்னா செட் ஹோம் லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்ல போய் நம்ம ஊர் என்ன ஊரா, நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊர் அடிங்க. பரபரப்பாக அந்த சைட்டில் பேசப்படுற விஷயம் பார்த்தீங்கன்னா லூனார் எக்லிப்ஸ் தான். அது ஏகப்பட்ட லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அது லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்கனாலே இஸ் லூனார் எக்லிப்ஸ் விசிபிள் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஊர் பேரும் போட்டிருப்பான். அந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணுங்க. இந்த லிங்க் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான லிங்க். இதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு அனிமேஷன் அவனே காட்டுவான். உங்கள் ஊர்லேருந்து பார்க்கும்போது லூனார் எக்லிப்ஸ் எப்படி தெரியும் அப்படிங்கிறத க்ளீனாக காட்டுவான். ஓகேவா, அது பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே லைட்டாக அப்படி ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் அங்கே இருக்குது. உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கோங்க. அதில் பேர் என்ன, காம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். உங்களுடைய காம்பஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணி எந்த டேரக்ஷனில் 65 டிகிரி வருது, எந்த டேரக்ஷனில் 80 டிகிரி வருது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்குள்ளே உங்களால் கேமரா ஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. பிரச்சனையே இல்லை, முடிஞ்சது போச்சு. ஒரு சின்ன க்ளூ மாத்திரம் கொடுத்துட்றேன் நான். உதிச்சு நிலா மேலே வரும்போது இப்படி தான் வரும், இந்த டேரக்ஷனில் தான் மேலே ஏறும். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம ஹெமிஸ்பியர், அதாவது நார்தன் ஹெமிஸ்பியர்லேருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்கா நிலா இப்படி தான் மேலே ஏறும். ஆஸ்திரேலியாவில் யாராவது இருக்கீங்க அப்படிங்கிற இந்த வீடியோ ஆஸ்திரேலியாவிலேருந்து யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இப்படி ஏறும் நிலா. சதர்ன் ஹெமிஸ்பியர் நீங்கள்லாம் ஈக்குவேட்டர் கீழே இருக்கீங்க, அதனால் நிலா இப்படி மேலே ஏறும். ஸோ எந்த ஏரியாவோ அந்த இடத்துல நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. எந்த பக்கம் எந்த டேரக்ஷனில் போக போகுது நிலா அப்படிங்கிறதையும் அந்த சைட்லேயே போட்டிருக்காங்க க்ளீனாக. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 2 இன்ஃபர்மேஷன் முக்கியம். ஒன்று, எந்த டிகிரியில் உங்களுக்கு நிலா உதிக்குது, எந்த டிகிரிலேருந்து உங்களுக்கு மேலே ஏறுது அப்படிங்கிறது முக்கியம். அதே மாதிரி என்ன ஹைட்டு, கடல் மட்டத்திலேருந்து எந்த ஹைட்டில் நீங்கள் மேலே இருக்க போகிறீங்க நிலா எந்த உயரத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நிலா எங்கேருந்து உதிக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு நமக்கு. அடுத்து இன்னொரு சின்ன பிரச்சனை இருக்குது. இது இந்தியாவிலேருந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிரச்சனை தான். அது என்னென்னா, நிலா உதிக்கும் போதே முழு கிரகணத்தோட தான் உதிக்குது, முழுசாக கிரகணமாகி தான் உதிக்குது நிலா. அதனால் உதிக்கும் போது ரொம்ப ரொம்ப ஃபெயிண்டாக தான் இருக்கும். நார்மலாகவே ஒரு ஒரு சந்திரோதயத்தப்போ முழு சந்திரோதயமாக இருந்தாலும் நிலா ரொம்ப டல்லாக தான் தெரியும். அட்லீஸ்ட் ஒரு 10 டிகிரி மேலே வர்ற வரைக்கும் நிலா ரொம்பவே ஈஸியாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். மேலே ஏற ஏற தான் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் அந்த உதிக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக தான் இருக்கும். இது ஏற்கனவே கிரகணங்கிறதுனால ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப ஃபெயிண்டாக தான் இருக்கும். அதனால் சிட்டி லைட்ஸை விட்டு நீங்கள் கண்டிப்பாக தள்ளி ஆகணும் எங்கேயாவது ஒரு பக்கம். சிட்டி லைட்டே இருக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு எங்கள் ஊர் கோயம்புத்தூர்லேருந்து பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. எங்கள் மொட்டை மாடியிலேருந்து கண்டிப்பாக ஒன்றும் தெரிய போகிறது இல்லை. அதனால் நான் கொஞ்சம் உயரமான இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மருதமலைக்கு வரேன்னு வச்சுப்போம். மருதமலையிலேருந்து நான் பார்க்குறேன் அப்படின்னாக்கா எனக்கு தெரியும். ஆனாலும் சிட்டி லைட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும் மேலேருந்து பார்க்கும்போது. அதில் நிலா ஒன்றுமே தெரியாது எனக்கு. நம்ம ஃபோட்டோ எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் கண்டிப்பாக ஒரு ட்ரைபாட் வேணுங்க. கண்டிப்பாக ஏதாவது ட்ரைபாடோ இல்லை ஏதோ செவ்ரு அந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பாக ஒன்று வேணும். அதில் க்ளீனாக கேமராவை வச்சு தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கணும். ட்ரைபாட் இருந்ததுன்னா ரொம்ப பெஸ்ட்டு. நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரைபாட் இருந்ததுன்னா கேட்கவே வேண்டாம், பிரமாதமாக எடுக்கலாம். சரி, இதுக்கு எந்த மாதிரியான கேமரா வேணும்? ரொம்ப பேசிக் என்ட்ரி லெவல் டிஎஸ்எல்ஆராக இருந்தாலும் பரவாயில்லை, ரொம்ப ஹை எண்ட் டிஎஸ்எல்ஆராக இருந்தாலும் பரவாயில்லை, தேவலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எந்த கேமராவில் வேணாலும் ஃபோட்டோ எடுக்கலாம், பிரச்சனையே இல்லை. எந்த மாதிரி லென்ஸ் வேணும்? ஜூம் லென்ஸ் இருந்தால் அது ஒரு விதமான ஃபோட்டோகிராஃபி.
வைட் லென்ஸ் தான் இருக்கு என்கிட்ட அப்படின்னீங்கன்னா அதுலேயும் நிறைய ஃபோட்டோ எடுக்கலாம். அதாவது இந்த லூனார் எக்லிப்ஸ் இந்த மாதிரி எக்லிப்ஸ் விஷயங்கள்லாம் வந்து எந்த மாதிரி லென்ஸ் இருந்தாலும் பிரமாதமாக எடுக்கலாம் ஃபோட்டோ. இப்போ ஒரே ஃபோட்டோவில் வந்து எனக்கு அந்த நிலா அப்படியே வரிசையாக அந்த ப்ராக்ரஷன் நல்லா தெரியணும், எனக்கு கிரானம் இங்கே ஆரம்பிச்சு இப்படி முடியுது அப்படிங்கிறது எனக்கு ஒரே ஷாட்டில் தெரியணும் அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப ஜாலி, ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், ட்ரைபாடை போட்டு உங்கள் செல்ஃபோனை உங்கள் கேமராவை வந்து ட்ரைபாடில் போட்டு அழகாக வச்சுருங்க. அந்த காம்பஸ் ஆப் சொன்னோம் இல்லையா, அதை வச்சுட்டு ஒரு 68 டிகிரிலேருந்து 80 டிகிரி வரைக்கும் உங்களால் உங்கள் வைட் ஆங்கிள் வந்து கவர் பண்ணோம் அப்படின்னாக்கா பெஸ்ட்டு. கவர் பண்ண வச்சுட்டு அதை மாத்திரம் உங்கள் ஃப்ரேமாக வச்சுக்கோங்க. அங்கே இங்கே அசைக்காதீங்க கேமராவை. நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருங்க, அவ்வளவுதான். 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபோட்டோ எடுத்திங்கன்னா போகிறோம். அழகாக ஒரே அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் நம்ம மர்ஜ் பண்ணுவோம். கடைசியாக ஃபோட்டோஷாப்பில் போட்டு மர்ஜ் பண்ணும்போது அத்தனை நிலாவும் வந்து அப்படியே ஒன்று மேலே ஒன்று அப்படி அழகாக அந்த கிரகணம் முடியறது ஆரம்பிக்கிறது எல்லாமே அப்படி க்ளீனாக தெரியும் உங்களுக்கு. நீங்கள் டைம் லேப்ஸ் மாதிரி எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதுவும் பிரச்சனை இல்லை. நம்ம ஏற்கனவே டைம் லேப்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ தெரியுதா நான் இத்தனை நிலா வீடியோஸ் ஏன் பண்ணிக்கிட்டே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. கிரகணம் என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான டாபிக், அதனால தான் இத்தனை வீடியோஸும் செஞ்சுட்டு நான் இந்த வீடியோவில் கையில் கேமரா கூட இல்லை பாருங்க, நான் பாடி ஜாலியாக எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே சொல்லியாச்சு. நான் இப்போ வந்து இந்த கிரகணத்துக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மாத்திரம் சொன்னா போகிறோம், உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ்லாம் ஒருத்தர பார்த்துக்கோங்க வேணும்னா. இப்போது ஜூம் லென்ஸ் போட்டு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் அப்பப்போ நீங்கள் கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ட்ரைபாடோட பொசிஷனை மாற்றிக்கிட்டே இருக்கணும். இருந்ததுன்னா நல்லா ஜூம் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாக்கா தயவு செஞ்சு கேமராவை தொட்டு ஃபோட்டோ எடுக்காதீங்க. அந்த 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 எக்ஸ்டர்னல் இருக்கு இல்லையா, அந்த அவசரத்தில் கைவிட்டு அண்டாக்குள்ளே போகாது. அந்த ரிமோட்டு அந்த ஒயர்ட் ரிமோட் இருக்கு இல்லையா, அந்த ரிமோட்டை வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுங்க. அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிட்டு நீங்கள் லைட்டை தொட்டிங்கனாலே ஷேக் வந்துடும். அதனால் அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. ஓகேவா? ட்ரைபாடில் போட்டு தான் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா விஆர்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க. வைப்ரேஷன் ரிடக்ஷன் சுத்தமாக ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா ட்ரைபாடில் தான் போட்டிருக்கீங்க. தேவையில்லாமல் அது இன்னொரு காம்பன்சேஷன் கொடுத்து ஒழுங்காக ஃபோட்டோ வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் விஆர்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எந்தெந்த டைமுக்கு என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ எக்லிப்ஸ் வந்து ஆரம்பம் முடிவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் அந்த மிட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மேக்ஸ் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மிட் பாயிண்ட் எத்தனை மணிக்கு நடக்குது, அதுக்கப்புறத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிலா வந்து அந்த அந்த முக்கியமான அது அம்பரா நிழல் விட்டு வெளில போகிறதுக்கு நகர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ கொஞ்சம் நேரத்தில் அப்படியே வெளில போயிடும் அது. ஸோ பூமியோட ஷேப்பை நீங்கள் அழகாக பார்க்கலாம் நிலாவில். ரொம்ப நல்லாயிருக்கும். கிரகணத்தை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஆனால் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு அந்த அற்புதத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். எக்லிப்ஸை நேரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆஃபீஸ்லேருந்து பர்மிஷன் சொல்லிட்டு வந்துருங்க. எப்படியாவது வந்து பீச்சில் உட்காந்துருங்க. என்ஜாய் பண்ணுங்கள் எக்லிப்ஸை. உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும்